everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் பைனான்ஸ்ல ஃப்ரீயா earn பண்ற ஒரு சில மெத்தட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஓகே, இப்போ பைனான்ஸை நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஹோம் பேஜில் நான் நிற்கிறேன். சிலருக்கு பைனான்ஸ்னு சொன்னால் என்னன்னு சொல்லி தெரியாது. ஸோ அப்படியானவங்க கூகுள் டெக்கில் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பைனான்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் போயிட்டு என்ன மாதிரி ஐடி கார்டு கொடுத்து வெரிஃபை பண்ணுறது, டாலர்ஸ் என்ன மாதிரி வாங்குறது, டாலர்ஸ் எப்படி விற்கிறது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது, மற்றது இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, அது எல்லாமே நீங்கள் அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே வரலாம். இதில் பாருங்கள், வேலட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துல கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் மூன்றாவதாக ஃபண்டிங்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ண வேணும். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பாருங்கள், நாங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண போகிற மெத்தட்ஸ் இந்த ரெண்டாவதாக இருக்குது பேன்னு சொல்லி இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த பேயை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் பேக்கெட் கிவ் அவேன்னு சொல்லியிருக்கு. அது நான் வீடியோ போட்டுட்டேன். மற்றது கெட் அப் டு 1 பனானான்னு சொல்லியிருக்கு. இதுக்கும் போட்டாச்சு. அதாவது ரெட் பேக்கெட் நாங்கள் க்ரியேட் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணுறது. ஸோ முதல் டாலர் தந்திருந்தாங்க. இப்போ டாலருக்கு ஈக்குவலாக பனானா கோயின்னு சொல்லி ஒன்று தராங்க. மற்றது ஹாட் டீல்ஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்ல வர்றது அது இல்லை, சென்ட் கம்பைன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதைத்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நான் வீடியோ முதலும் போட்டிருக்கிறேன். பட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக வீடியோ போடுறேன். ஸோ சென்ட் கம்பைன் இதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் நீங்கள் அப் டு 100 USD வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட 30,000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அது உங்களோட லக்கை பொறுத்து. ஓகே, இதில் பாருங்கள், சென்ட் 0.001 USDT. அதாவது நீங்கள் சென்ட் பண்ண போகிறது இந்த அமௌண்ட். ஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆக போகிறது இதை விட அதிகமான அமௌண்ட்டாக தான் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ரெட் பேக்கெட் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ எவ்ரி மந்த்துக்கு நீங்கள் இதை செய்யலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டு அஃபிஷியல் நொமினிஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதில் யாராவது 3 பேரோட ஐடி செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது பைனான்ஸ் ஐடி, அவங்களோட யூசர் நேம் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் கீழே பாருங்கள், அமௌண்ட்டில் 0.003 USDTன்னு சொல்லி காட்டும். அதாவது நீங்கள் இதை சென்ட் டு கெட் ரிவார்டுன்ற கிளிக் பண்ணதும் இந்த 3 பேருக்கும் அந்த 0.003 USD பிரித்து சென்ட் ஆகும். சென்ட் ஆன அடுத்த செகண்ட் உங்களுக்கு 3 ரெட் பேக்கெட் தருவாங்க. ஸோ 3 ரெட் பேக்கெட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சென்ட் பண்ண அமௌண்ட்டை விட குறையாது, அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் டு அஃபிஷியல் நொமினிஸுக்கு சென்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த மாதிரி செய்கிறத விட தெரிஞ்சாக்களுக்கு சென்ட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பைனான்ஸ் ஐடியை செலக்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பைனான்ஸ் ஐடியை இங்கே கொடுத்துட்டு அவங்களுக்கு 0.001 USD சென்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரிவார்ட், ஒரு ரெட் பேக்கெட் தருவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆளோட பைனான்ஸ் ஐடியை கொடுத்துட்டு திரும்ப 0.001 USD சென்ட் பண்ணால் இன்னொரு ரெட் பேக்கெட் தருவாங்க. இப்படி 3 பேரோட, அதாவது 3 பைனான்ஸ் ஐடி தேவை. ஸோ 3 பைனான்ஸ் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னு சொன்னால் இதுலேயே கொடுக்குறேன். ஒரு ஆளோட பைனான்ஸ் ஐடியை இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் இதே ஐடி யூஸ் பண்ணலாம். சின்ன அமௌண்ட்டை தான் சென்ட் பண்ண போகிறீங்க. அது ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டில் ₹1 கூட வராது. ஓகே, இந்த மாதிரி நான் டைப் பண்ணிவிட்டு சென்ட் டு கெட் ரிவார்டுன்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ ரிசீவ்ட் 1 ரெட் பேக்கெட். அதாவது ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணி ஒரு ரெட் பேக்கெட் ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ கிளைம் நவ் இதை கொடுக்குறேன். கொடுத்ததும் எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் யூ கோட் 50 பொங்கோயின், அதாவது 50 பொங்கோயின் தான் எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. இப்போ நான் ஓகே பண்ணிவிட்டு ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பைனான்ஸ் ஐடி இதுக்கும் 0.001 USD சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் டு கெட் ரிவார்டு இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்ததும் ரெண்டாவது ரெட் பேக்கெட் ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ கிளைம் நவ் இதை கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் எனக்கு 50 பொங்கோயின் தான் ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ திரும்ப இன்னொரு ரெட் பேக்கெட் நான் கிளைம் பண்ண போகிறேன். அதுக்கு இன்னொரு ஆளுக்கும் அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறேன்.
ஓகே, அடுத்த ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான பைனான்ஸ் ஐடியும் வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு சென்டை வந்து கொடுக்குறேன். கொடுத்ததும் உங்களுக்கு வந்து திரும்ப 3வது தடவையும் வந்து கிளைம் நவுக்கு இருக்கும். ஸோ அதையும் வந்து கொடுத்ததும் உங்களுக்கான ரிவார்டு வந்து இங்கே வந்து விசிபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பொங்கோயின் 3 பேருக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். 3 பேருக்கு வந்து சென்ட் பண்ணது மூலம் எனக்கு வந்து 50 50 50 படி 150 பொங்கோயின் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ 150 பொங்கோயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.000309 USDT வந்து வருது. பட் நீங்கள் வந்து சென்ட் பண்ணதில் வந்து குறையாது, உங்களுக்கு வந்து அதிகமாக தான் வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து லொஸ்ட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டும் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணால் சிலருக்கு வந்து 500 1000 பொங்கோயின் கூட வந்து ரிசீவ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு வந்து லக் இருந்தால் அதுக்கு மேலாலையும் பொங்கோயின் வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, இதில் வந்து பாருங்கள் 2 ஒஃபீஷியல் நோமினிஸ், மற்றது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 ஆப்ஷன்லேயும் வந்து நீங்கள் 2 ஒஃபீஷியல் நோமினிஸ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரே ஐடியா 3 ரிவார்டும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எடுக்க போகிற டைமும் வந்து சின்ன ஒரு டைம். அதே நேரம் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் இதுக்கான டைமும் வந்து உங்களுக்கு வந்து அதிகம். தனித்தனியாக தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி ரிவார்டை வந்து கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 2 ஆப்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து உள்ள அந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.